படமா ப்ரோ ஓரளவுக்கு பார்க்கலாம் ப்ரோ, ஒரு தடவை பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்குலாம் இல்லை அப்படிலாம் சொல்ல நினச்சி பார்க்காதீங்க. இல்லி ரீரிலீஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ எப்படி எத்தனை தடவை பார்த்தாலும் ஒரே மாஸ் தான். எத்தனை தடவை பார்த்தாலும் படம் ஒரு படத்தில் கூஸ் பம்ப் சீன்ஸ் அங்கங்கே இருக்கும். ஓகே, உங்கள் படக்குள்ளாக கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. எத்தனை தடவை டிவியில் எத்தனை தடவை போட்டாலும் உட்காந்து பார்க்குற படத்தை இங்கே வந்து டியர் படத்தில் சொல்கிறாரு. டியர் எந்த படம்? டியர் யாருக்கு? தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒரு பாட்டும் சரி, எல்லா பாட்டுக்கும் டான்ஸும் சரி, மியூசிக்கும் சரி, ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஸோ இத்தனை நாளாக டிவிலேயே பார்த்துருந்ததை இன்னைக்கு தேட்டரில் வந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு சூப்பராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். 100% ஒர்த்து ப்ரோ படம். ப்ரோ படம் எடுத்துதான் கார் மாதிரி வேறு லெவலு. தளபதி தான் சின்ன வயசுலேருந்து இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும் ஒரு மாதிரி வெயிட்டிங்கில் இருந்து தேட்டரில் வந்து பார்க்குறப்ப சமவாசம் இருந்தது. வேறு லெவலில் வீட்டில் பார்க்கறதோட பரவாயில்ல ப்ரோ. தேட்டரில் வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ தளபதி படம். எப்படி ஃபேன்ஸோட தில்லி படத்தை பார்த்து வேறு லெவல் ப்ரோ. தரமான சார் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. உள்ள எல்லாருமே பயங்கரமாக டான்ஸ் ஆடணும் ப்ரோ. எல்லாமே பக்காவாக இருந்துச்சு ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ. ஃபஸ்ட் டைம் பார்க்க முடியாது. சூப்பராக இருக்கு படம். அந்த மூமெண்ட்டு ஒரு தான் நல்லா பூஸ்பமாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு படம். ஆனால் நல்லா தேட்டருக்கு நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருக்குது. இத்தனாட்டி தேட்டரில் டிவியில் பார்த்த மாதிரியே இல்லை. ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருக்குது படம். அந்த மாதிரி 20 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிடுது. திரும்ப ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருக்குது. சான்ஸே இல்லை. ஒரு பாட்டும் போர் கூட அடியில. இப்போ மற்ற ரீரிலீஸ் படம்லாம் போர் வச்சுது. இது படம் ஸ்பீடாக போகுது. இன்னொரு வாட்டி பார்க்கணும் போல இருக்குது. தலைவர் மாசாகிறா போல, வேற லெவலில் இருக்கிறா போல தலைவர். சாங்ஸ்லாம் வேற லெவலு ப்ரோ. செலிப்ரேஷன் பயங்கரமாக உள்ள பண்ணோம். ஒரு பாட்டுக்குமே முன்னாடி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு பூவை போட்டுக்கின்னு தளபதி பேப்பரை தூக்கி அது ஸ்டில்ரே சதுர விட்டோம். நீ வேற லெவல் செலிப்ரேஷன். ஆமாம், வேற யாருக்கு வரும்? எங்கள் தளபதிக்கு தான் வரும். இந்தமாரி வேற எத்தனையோ படம் ரீரிலீஸ் ஆயிருக்குது. இந்த வாட்டி பாக்ஸ் ஆஃபீஸில் நாங்கள் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ரீரிலீஸில் படமும் அந்த மாதிரி தரமாக படமாக இருந்தது. இல்லை, நான் பிறக்கும்போது வந்த படம் என் தலை. இதெல்லாம் செம்ம வைப்பு எனக்குலாம். நானும் டான்ஸ் ஆடவே மாட்டேன். நானும் இப்போ தான் டான்ஸ் ஆடினேன். அஜிண்டர் வில் இதெல்லாம் சரியான சாங்கு. திருப்பி ரிலீஸ் பண்ண சொல்லவே முடியாதுல்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணாலும் செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாக வைப்புன்றது அது ஒரு வேறு மாரி. ஃபுல்லாக இந்த ஃபேன்ஸோட உள்ள ஃபேன்ஸோட ஃபஸ்ட் நாள் பார்த்த மாரி இருந்துச்சு தலை. ஃபுல்லாக இத்தனை வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணாலும் ஃபஸ்ட் டே மாரி இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு படம். திருப்பி டிக்கெட் எடுத்துருக்கேன், வருவேன் எப்படியும். படம் வேறு லெவல். நம்ம 20 இயர்ஸாக இந்த வரைக்குமே படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்லா இருந்தது. டெல்லி படத்தை தேட்டர் 5 வயசு நம்மளுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். படம் வேறு லெவல் தரோம். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ பயங்கரம். சதர விட்டாச்சு. எல்லா பாட்டுக்கும் முதல் டான்ஸ் தான். சூப்பராக இருந்தது ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த படம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரியே இருந்தது. நல்லா இருந்துச்சு. சீட்டில் யாருமே இல்லை. எல்லாரும் ஸ்க்ரீன் மேலே தான் ஆடிட்டு இருந்தாங்க. செம பண்ணாக இருந்தது. கண்டிப்பாக எதிர்பார்த்தது தான். இந்த படம் ரிலீஸ் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுது. இந்த மாதிரி வந்தால் இந்த செலிப்ரேஷன் இருக்கும்னு நினச்சது தான். அதுக்கேற்ற மாதிரி அப்படியே இருந்தது. வருஷம் கழிச்சு தளபதி படம் வந்தாலும் அதை ஃபஸ்ட்டே வைப்பு கொடுக்குற அது அப்படியே தான் இருக்குது. இப்போ கோட் வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படமும் இருந்தது. செம சூப்பராக இருந்தது. இன்னமும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி தான் ப்ரோ இருக்கு. அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட அந்த வைப்பு உள்ள இருக்கும் பார்த்தீங்களா? அந்த 2K கிட்ஸ்லாம் வெறித்தனம் பண்ணுறாங்க. நாங்கள் 90s கிட்ஸ் தான். நாங்கள் ஸ்கூல் டேஸில் பார்த்த படம். இப்போ வந்து எல்லாம் ஃபேமிலி அப்படி இப்படின்னு போயாச்சு. சரி, நம்ம பல படம் பார்க்குற மாதிரி தான் வர போகிறோம் அப்படின்ட்டு ஒரு தென்னில் போய் உட்காந்தா இருந்தார். சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், அந்த டைலாக்ஸ் டெலிவரியாக இருக்கட்டும், அது நம்மளுக்கே மனப்படமாக தெரியும்ல. அதனால் இருக்கிற கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வேற லெவலில் வெறித்தனமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த அப்படி போட்ட சாங்லாம் ஏதோ புதுசாக ட்ரெண்ட் ஆகி ஹிட்டான லெவலுக்கு டப் போட்டுக்கிற மாதிரி இருக்கு. வேற லெவல் ஒவ்வொரு சாங் செலிப்ரேட் வெறித்தனமாக இருக்கிறோம். அவங்க செலிப்ரேஷன் இன்னும் செம்மையா இருக்குல்ல. வேற லெவல் ரெஸ்பான்ஸ் வெறித்தனமாக இருக்கு. சரி, திருப்பி அண்ணா இந்த மாதிரி படங்கள் நடிச்சாருன்னா சூப்பராக இருக்கும். அண்ணாக்கு ஒரு ரெக்வஸ்ட். அதனால ஃபஸ்ட்டே படம் பார்க்குற மாதிரி சிறு படம் மாதிரி பண்ணுறாங்க எனக்கு. ஆமாம், இதான் டிக்கெட்டுக்கு ஒர்த்தான படம் இருக்கிற காசுக்கு. அடுத்த கத்தி ரீரிலீஸை பண்ண மாதிரி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். இதை சச்சி தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி நல்லா இருந்துச்சு படம். அதேமாரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி நல்லா செலிப்ரேஷன் வேறு மாதிரி. நான் ஃபேன்ஸ் செம்மையாக பண்ணாங்க. நான் எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். நான் இதை பார்த்த ஒரு எப்படி சொல்கிறது, பார்த்த படம் மாரியே தெரியலண்ணா. புதுசாக பார்க்குற மாரி இருக்குது. தளபதி ஆக்டிங்காக பார்க்கலாம். சாங்கும் சூப்பராக இருக்குது. தாறுமாறாக இருக்குது படம். நல்லா சிவப்பு போட்டு ரெட் லைட் ஏரியா மாதிரி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. என்ன ப்ரோ சொல்லவா வேணும் ப்ரோ? தளபதி படத்தினாலே மாசு தான். மாசு